மேக்ஸ்ல அடிஷன் எல்லாருக்குமே தெரியும். இதே ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்றதுனா ஈஸியா ஆட் பண்ணிடலாம். இதே நெகட்டிவ் நம்பர் வந்தா அதை ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா, ஆன்சருக்கு பிளஸ் வருமா மைனஸ் வருமா, இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டே 6 ஆஃப் 30 days fair to fun மேக்ஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆடிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நம்பர் லைன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது நம்பர் லைன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ், இந்த சைடு இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூஸ். இந்த சைடு போக போக வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும், இந்த சைடு வர வர வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 + 4. 2க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. பொதுவாக நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு முன்னாடி பிளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். இப்போ 2க்கு முன்னாடி பாசிட்டிவ் இருக்கிறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2 எங்க இருக்கு நம்பர் லைன்ல? இங்க இருக்கு. அடுத்து +4, பிளஸ்னா அந்த சைடு போகணும். அப்போ 2ல இருந்து 4 ஸ்டெப்ஸ் நான் மூவ் பண்ணணும். 1 2 3 4 போனா எங்க ரீச் ஆகுது? 6. அப்போ இதோட ஆன்சர் 6 எல்லாருக்கும் தெரியும். இப்படி பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஒர்க் ஆகும். இதே நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது, -2 -3ன்னு இருக்கு. -2ஓட பிளேஸ் எது? இங்க இருக்கு. இப்போ -2 அடுத்து என்னது? -3. மைனஸ்னா இந்த சைடு மூவ் ஆகணும். அப்போ -2ல இருந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாம். 1 2 3 என்ன வருது? -5. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்றதும் பாசிட்டிவ், அது போறதும் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் நம்பர்ஸ்னா ஸ்டார்ட் பண்றதும் நெகட்டிவ், போறதும் நெகட்டிவ். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 - 3. 5ங்கிறது +5, அதோட பொசிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்தது -3. மைனஸ் நம்ம எந்த சைடு போகணும்? இந்த சைடு போகணும். அப்போ இங்க இருந்து 3 ஸ்டெப்ஸ் 1 2 3. ஆன்சர் என்ன வருது? 2. அப்போ 5 - 3ங்கிறது 5 பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்றோம், 3 நெகட்டிவ்ங்கிறதுனால இந்த சைடு மூவ் ஆன் ஆகுறோம். 3 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா 2ல வந்து ஸ்டாப் ஆகுது. ஆன்சர் 2. இப்போ அடுத்தது 5 - 8. 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருந்து -8 இந்த சைடு மூவ் ஆகணும். -8னா 8 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகணும். இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 எங்க வந்து முடியுது? -3. இதே இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ஸ்லாம் வருதுன்னா நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி பிளஸ்ஸா மைனஸா அந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமான்னு பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வருது, அதுல பிளஸ் மைனஸ் வருது, பிராக்கெட்ஸ் வருது, பிளஸ் இன்டூ பிளஸ் வருது, பிளஸ் இன்டூ மைனஸ் வருது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பெரிய நம்பர்ஸை சால்வ் பண்றதுக்கு இந்த 4 பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சேம் சைன், அதாவது ரெண்டு நம்பரும் ஒரே சைனா இருக்கு. ரெண்டு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, ரெண்டு நெகட்டிவா இருந்தாலும் சரி, ரெண்டு ஒரே சைனை ஆட் பண்ணிடுங்க, அதாவது பிளஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்ன்னு டிஃப்ரெண்ட் சைன்ஸா இருந்துச்சுன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும், மைனஸ். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா பிக்கர் சைன், அதாவது ரெண்டு நம்பர் வந்துடுச்சு, சேம் சைனா இருக்கு ஆட் பண்ணிட்டீங்க, இல்லை டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஆன்சருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதோட சைனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் எதுக்கு சார் எழுதிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சாங் மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ஒரு சாங் எல்லாம் ஃபுல்லா வைரல் ஆச்சு இன்ஸ்டாகிராம்ல, சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாங் வந்தது இல்லையா? ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் சைன் அடிஷன், டிஃப்ரெண்ட் சைன் சப்ட்ராக்ஷன், ஸ்மால் சைன் டோன்ட் யூஸ் இட், பிகர் சைன் கோ டு ஆன்சர். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிரிஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டும் சேம் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், பிக்கர் சைனை தான் ஆன்சருக்கு யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 70 + 30 ரெண்டுமே சேம் சைன். என்ன பண்ணணும்? அடிஷன், சேம் சேம் அடிஷன் இல்லையா? ஸோ ஆட் பண்ணணும் என்ன வரும்? 100. ஸ்மாலர் சைன் டோன்ட் யூஸ் இட், பிகர் சைன் என்ன? பிளஸ், அப்போ +100. இப்போ அடுத்தது சேம் சேம் இருக்கா? டிஃப்ரெண்ட் சைன் என்ன பண்ணும்? சப்ட்ராக்ஷன். டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணோன்னா என்ன வரும்? 40. ஸ்மால் சைன் டோன்ட் யூஸ் இட், பிகர் சைன் என்னது? பிளஸ். சூப்பர். இப்போ இங்க வாங்க, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? சேம் சேம், அப்போ அடிஷன். அப்போ என்ன வரும்? 70 + 30 100. ஸ்மாலர் சைன் டோன்ட் யூஸ் இட், பிகர் சைன் கோ டு ஆன்சர். அப்போ -70 -30 ரெண்டும் ஒரே சைனை ஆட் பண்ணிட்டோம், பிகர் நம்பரோட சைனை யூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட், சேம் சேம் இல்லை, இப்போ டிஃப்ரெண்ட்னா சப்ட்ராக்ஷன். 70 - 30 40. ஸ்மால் சைன் டோன்ட் யூஸ் இட், பிகர் சைன் கோ டு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? -40. இப்போ இந்த மாதிரி சிம்பிளா இருந்ததுன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதே பிராக்கெட்ஸ் வருதுன்னா எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ சேம் நம்பர்ஸ் தான், ஆனா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, இந்த இடத்துல இருக்கு 70 மைனஸ் பிராக்கெட் மைனஸ் 30 க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் வந்து பிராக்கெட்னு வந்தாலே அது மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மல்டிப்ளிகேஷனை 2.4னு சொல்லலாம், இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். 2 into 4னு சொல்லலாம், இதுவும் மல்டிப்ளிகேஷன். 2 bracket 4னு சொல்லலாம், இதுவும் மல்டிப்ளிகேஷன். இதே வேரியபிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, 2x, இங்க டாட்டு பிராக்கெட்டு மல்டிப்ளிகேஷன் எதுவுமே தேவையில்லை, 2வும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ பிராக்கெட்னு வந்தாலும் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் இருக்கு. நம்ம சாங்ல சேம் சேம்னா என்ன, அடிஷன் ஆர் பிளஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ சேம் சேம்னா பிளஸ் 70 plus 30 is equal to 100. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் சைன்ஸ் இருக்கு. டிஃபரன்ட்னா என்ன, சப்ட்ராக்ஷன் ஆர் மைனஸ் நான் போட்டிருந்தேன். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 30, இந்த இடத்துல மைனஸ் 70 அப்படியே வருது. மைனஸ் 70 அப்படியே எழுதிட்டேன். இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் கன்சிடர் பண்ணி ஒரு சைன் கன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த 30 நான் அப்படியே போட்டுட்டேன். இந்த இடத்துல என்ன வரும், சேம் சேம் அடிஷன், பிகர் நம்பர் சைன் மைனஸ், இங்க வரலாம். டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் 30, இந்த 17 அப்படியே போட்டுட்டேன். டிஃபரன்ஸ் சைன் சப்ட்ராக்ட் பண்ணணும் 40, பிகர் நம்பர் சைன் பாசிட்டிவ், குட். இந்த இடத்துல சேம் சேம், அப்ப என்ன பண்ணணும், அடிஷன், இந்த மைனஸ் 70 அப்படியே போட்டுருங்க, இந்த 30 அப்படியே போட்டுருங்க. இப்போ இதுல வந்து டிஃபரன்ஸ் சைன் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், பிகர் நம்பர் சைன் மைனஸ். இப்போ பிராக்கெட் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, சேம் 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 அடிஷன் ஆர் பிளஸ், டிஃபரன்ஸ் சைன் சப்ட்ராக்ஷன் ஆர் மைனஸ், அதே தான். சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ், டிஃபரன்ஸ் சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ். இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்ஸ் ஒரு அளவுக்கு இது எல்லாத்துலையுமே நம்ம டீச் பண்ணிட்டோம். ரெண்டு நம்பர் வருது, ரெண்டு நம்பரை வச்சு அதோட சைனை வச்சு ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு பார்த்தோம். ஆன்சருக்கு என்ன சைன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் மேக்ஸிமம் அடிஷன் சப்ட்ராக்ஷனில். இதுலேயே வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அடுத்து ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணலாம், இதுக்கப்புறம் போர்ட் மாஸ் டூல்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ்னு இருக்கு. பிராக்கெட்டுக்கு இந்த பக்கம் பிளஸ், அந்த பக்கம் போனா என்ன, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன், அந்த பக்கம் போனா என்ன, இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, வழக்கம் போல 3 ஹோம்ஒர்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.